சுபஹான மௌலிதுல கந்தூரி கொடுக்குறாங்கன்னா யாருக்காக இருக்கிறாங்க? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அந்த மாட்டை அறுக்கிறார்கள், ஆட்டை அறுக்கிறார்கள். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான சமகால நிகழ்வு ஒட்டிய ஒரு கேள்விதான். அது என்னன்னு சொன்னா, நாங்க ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தோம். தன்சல் சாப்பாடு மார்க்க அடிப்படையில ஹராமான ஒரு உணவு அல்ல, அது அல்லாஹ் அல்லாதவர்களின் பேரால் அறுக்கப்பட்ட உணவு விநியோகம் செய்யப்படக்கூடிய ஒரு காரியம் அல்ல, அது பூஜை செய்யப்பட்ட நிலையில் நடக்கக்கூடிய ஒரு காரியமும் அல்ல. பூஜை செய்யப்பட்ட நிலையில் இருந்தாலும் அல்லாஹ் பூஜை செய்யப்பட்ட உணவுகளை நமக்கு தடுத்ததாக அல் குர்ஆன்ல எங்கேயும் ஒரு வசனத்தை எங்களால பார்க்க முடியல. அல்லாஹ் சொல்லக்கூடிய வமா உஹில்ல லி கைரில்லாஹி பிஹி என்பது அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்ட உணவை தான் குறிக்கிறது. எனவே மாமிச உணவு அல்லாஹ் அல்லாதவர்களின் பெயரால் அறுக்கப்பட்டு விநியோகம் செய்யப்பட்டால் அந்த உணவு தான் ஹராமாகும். தன்சல்ல இத்தகைய ஒரு நிலை இல்லை என்று ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம். உடனே ஒரு சகோதரர் என்ன செய்தார் என்று சொன்னா, அவர் ஒரு காணொளியை வெளியிடுகிறார். அந்த காணொளியில என்ன குறிப்பிடுகிறார் என்று சொன்னா, தன்சல் சாப்பிடுவதை ஆகமாக்கி விட்டு இஸ்லாத்தில் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி கந்தூரி என்ற பெயரில் கொடுக்கப்படும் ஹலாலான பரக்கத்தான உணவை ஹராமாக்குவது எந்த வகையில நியாயம் என்று தலைப்பு போட்டு ஒரு காணொளியை வெளியிட்டிருக்கிறார். அது மக்கள் மத்தியிலே பரப்பப்பட்டு வருகிறது. அந்த சகோதரர் என்ன கேட்கிறாருண்டா, நீங்க தன்சல ஆகுமானதாக சொல்றீங்க, அது ஹலாலா ஹராம் என்று நான் பேச வரல. ஆனா நாங்க கந்தூரி எந்த அடிப்படையில கொடுக்கிறோம்? கந்தூரி என்று சொல்றது பாரசீக மொழியில உணவளித்தல் தானே, அன்னதானம் தானே, இஸ்லாத்தில் உணவளித்தல் சிறந்த செயல் தானே, அந்த வேலையை தானே நாங்க பார்க்கிறோம். இப்போ மக்கள் கிட்ட வசூல் பண்ணி உணவளிக்கக்கூடிய ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு வரோம். இதை சிறுக்கு பிதஅத் ஹராம் என்று சொல்றீங்க, ஆனா தன்சலை மட்டும் நீங்க ஹலால் என்று சொல்றீங்க, இது நியாயமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக இருக்கிறது. இஸ்லாத்துல உணவளிச்சியதை பத்தி சொல்லப்போனா அது எவ்வளவு பொறுமதி வாய்ந்த ஒன்று என்று பொதுவாக எல்லாருக்குமே தெரியும். இப்ப அதை எடுத்துக்கொண்டா இப்ப எங்கட சமுதாயத்துல மாஷா அல்லாஹ் இன்ன வரைக்கும் செஞ்சு கொண்டு வர ஒரு அமல் தான் கந்தூரி. கந்தூரி என்று சொன்னா அது அர்த்தம் மீனிங் உணவளித்தல் தான். அது கந்தூரி என்ற மீனிங், அது பாரசீக மொழி. ஆனா இப்ப பேசிக்கிற இந்த மௌலவி அந்த கந்தூரி என்றதை அந்த நல்லோரு அந்த சிறப்பான அமலை உணவளிக்கிறது அமல கந்தூரி என்று சொன்னதை அவர் ஆல்ரெடி சிறுக்கு அது இதுன்னு சொல்லி மக்கள் மத்தியில அதை பத்தின ஒரு வெறுப்பை உண்டாக்கி அப்படின்னா அவங்க கந்தூரிகளுக்கு எதிர்ப்பு காட்டிக்கொண்டு இருச்சு. அப்படி இருச்ச போக்குள்ள இஸ்லாத்துல உணவளிக்கிற ஒரு விடயத்தை தடுத்துட்டு இதை ஆமோதிச்சது எந்த வகையில நியாயம்? அன்பிற்குரியவர்களே, இவர் இந்த மார்க்கத்தினுடைய சில அடிப்படைகளை புரியாத காரணத்தினால்தான் இந்த கேள்வியை எழுப்பி அந்த காணொளியை வெளியிட்டு இருக்கிறார். அந்த சகோதரர் புரிந்த விஷயத்தை அவர் வெளியிட்டு இருக்கிறார், அதை அவரை குறை சொல்ல முடியாது. ஆனா மார்க்கத்துல இது சம்பந்தமாக நுணுக்கமாக நாங்கள் ஆய்வு செய்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஹலால் ஹராம் சொல்லும் போது அல்லாஹ் ஹலாலாக்காத ஒன்றை நாமளா ஹலாலாக்க முடியாது, அல்லாஹ் ஹராமாக்காத ஒன்றை நாங்களா ஹராமாக்கவும் முடியாது. ஹராமாக்கும் அதிகாரம் ஹலாலாக்கும் அதிகாரம் அல்லாஹ்க்கு தான் இருக்குது. பொதுவாக உலகத்துல உள்ள அடிப்படை விதி என்னன்னு சொன்னா, அல்லாஹ் ஹராமாக்காத அனைத்தும் ஹலால் தான் என்பது பொதுவான அடிப்படை. அப்ப ஹராமாக்குவதற்கு நாங்கள் நஸ்ஸை முன்வைக்க வேண்டும், ஆதாரத்தை முன்வைக்க வேண்டும். எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் ஒன்று ஹராம் என்று நாங்கள் நிரூபுகிறோமோ அந்த ஆதாரத்தை வைத்துதான் ஒரு உணவை விட்டு நாங்கள் விலகணுமே தவிர நம்முடைய மனோ இச்சையின் அடிப்படையிலோ நாம் நினைக்கக்கூடிய விஷயத்தின் அடிப்படையிலோ ஒன்றை ஹராமாக்க முடியாது. அதே போன்று வைஸ் வர்சா, நம்முடைய மனோ இச்சையின் அடிப்படையில இது அப்படி என்றதுனால இப்படிதானே, எனவே இது நமக்கு ஹலால் தானே என்று மனோ இச்சையின் அடிப்படையில் ஹலாலாக்கவும் முடியாது. இந்த கந்தூரியுடைய நிலை என்ன? கந்தூரிக்கு உருஸ் என்றுவாங்க. கந்தூரி என்ற அந்த வார்த்தைக்கு அரபுல உருஸ் என்றுவாங்க. உருஸ் என்று சொன்னா பொதுவாக நபிமார்கள் வலிமார்கள் பேர்ல தர்காக்கள்ல ஜியாரங்கள்ல குறிப்பிட்ட நாட்கள்ல நேர்ச்சை செய்தோ அல்லது மௌலீது ஓதியோ அல்லது ஃபாத்தியாக்கள் ஓதியோ அந்த அவுலியாக்கள் நபிமார்களுடைய பேரான வழங்கப்படுகின்ற உணவு அதுதான் கந்தூரி என்று சொல்வார்கள். இந்த கந்தூரி சாப்பாடு ஹராமா ஹலாலா என்ற கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லும் போது எப்படி நாங்க பதில் சொல்லணும் என்றா, ஒட்டுமொத்தமாக கந்தூரி ஹலால் என்றும் சொல்ல முடியாது, ஒட்டுமொத்தமாக ஹராம் என்றும் சொல்ல முடியாது. அது எந்த நிலையில் விநியோகம் செய்யப்படுகிறது என்பதை வைத்துதான் கந்தூரி ஹலாலா ஹராமா என்ற முடிவை நாம் எடுக்க வேண்டும். உதாரணமாக
கந்தூரி ஒன்று கொடுக்குறாங்க, மௌலீத ஓதுறாங்க. மௌலீத் என்பது இஸ்லாத்துல இல்லாத ஒரு நூதன அனுஷ்டானம், அது ஒரு சிறுக்கு. இது அந்த மௌலீத் வரிகள்ல சிறுக்கான வார்த்தைகள் நிறைய கிடக்குது, குர்ஆனுக்கு மாற்றமான நிறைய வரிகள் கிடக்குது. அல்லாஹ்வின் தூதருக்கு மறைவான ஞானம், நோய் நிவாரணம் வழங்கக்கூடிய அதிகாரம் இருப்பதாக நிறைய வரிகள் இருக்கிறது. அந்த மௌலீத் வரிகள் இஸ்லாத்துக்கு தொடர்பில்லாத, இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லாத, இணை கற்பிக்கக்கூடிய காரியத்தோடு சம்பந்தப்படுவதோடு மாத்திரமல்லாமல் அதிலே பித்அத்தும் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ரசூலா இந்த மாதிரி மௌலித் கிதாபுகளை ஓதி ரசூலாவை புகழுமாறு சொல்லவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு சஹாபாக்களுடைய காலத்துல இது போன்ற மௌலிது வரிகளை ஓதி அல்லாஹ்வின் தூதரை நாங்கள் நேசிக்கிறோம் என்பதை மக்கள் மயப்படுத்துகிறோம் என்று எந்த ஒரு நடைமுறையும் இருக்கவில்லை. அவர்களுக்கு பிறகு 4 இமாம்களுடைய காலத்துல கூட இது போன்ற ஒரு நடைமுறை இருக்கவில்லை. கடந்த ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு முன்பதாகத்தான் இந்த மௌலிது கிதாபுகள் உருவாக்கப்பட்டு மக்கள் மத்தியிலே இது போன்ற ஒரு சம்பிரதாயம் ஒன்று கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அப்ப இந்த மௌலித் என்பது இஸ்லாத்துல இல்லாத ஒரு பித்அத்தான காரியம், அதுல இருக்கக்கூடிய வாசகங்கள் சிறுக்கான காரியம், அது தனி விஷயம், தனி விவகாரம். அதில் வழங்கப்படுகின்ற உணவு ஹலாலா ஹராமா என்பது எந்த அடிப்படையில் தீர்மானிக்கப்படணும் என்றா, அது ஹராமாக்கப்படுகின்ற ஆதாரம் என்ன, குர்ஆன் வசனம் என்ன, ஹதீஸ் என்ன, அது அனுமதி என்றால் அதுக்கு தடை இல்லை என்பதை எப்படி நாங்கள் நிறுவுறது என்பதை வைத்துதான் ஹலால் ஹராம் தீர்மானிக்கப்படுது. இப்ப பொதுவாக உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல அல்லாஹ் தஆலா உணவு ஹராம் என்பதை எங்க சொல்றான்? குர்ஆன்ல 4 இடங்கள் அல்லாஹ் தஆலா பட்டியல் போடுறான். 2வது அத்தியாயத்துல 173வது வசனம், 5வது அத்தியாயத்துல 3வது வசனம், 6வது அத்தியாயத்துல 145வது வசனம், 16வது அத்தியாயத்துல 115வது வசனம். அதுல அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்தத வத்தம வலஹ்மல் ஹின்ஸீரி. அல்லாஹ் உங்களுக்கு தானாக செத்தது, இரத்தம், பன்றியின் மாமிசம் ஹராமாக்குறான். இந்த மூணும் இந்த கந்தூரி சாப்பாடோட தொடர்பானதல்ல. 4வது அல்லாஹ் என்ன சொல்றான்? வமா உஹில்ல பிஹி லிகைரில்லாஹ். அல்லாஹ் அல்லாதவர்களின் பெயரால் இஹ்லால் செய்யப்பட்ட உணவு என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ப இஹ்லால் செய்யப்பட்ட உணவு என்றா அது எல்லா உணவுகளையும் குறிக்குதா அல்லது மாமிச உணவுகளை குறிக்கிறதா, பிராணிகளை அறுத்தலை குறிக்கிறதா? இஹ்லால் என்றால் என்ன அர்த்தம் என்று ஆய்வு செய்து பார்க்கின்ற நேரத்தில் அதுல என்ன விளக்கம் கிடைக்குது? இஹ்லால் என்றால் அறுத்து பலியிடுதல், அறுக்கக்கூடிய காரியம்தான் இஹ்லால் என்ற வார்த்தைக்கு அர்த்தமாக இருக்கிறது. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மக்கள் நடைமுறைப்படுத்தின விளக்கமாகவும் இருக்குது. இப்படி இருக்கும்போது அல்லாஹ் எதை தடை செய்கிறான்? மாமிச உணவை ஹராமாக்குறான். அல்லாஹ் அல்லாதவர்கள்ட பேர்ல நீங்கள் பிராணிகளை அறுத்தால் அந்த பிராணிகளின் மாமிசம் உங்களுக்கு ஹராம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த மாதிரி மௌலீத்ல விநியோகிக்கப்படுகின்ற கந்தூரி சாப்பாட்டுல மாமிச உணவுகள் அல்லாஹ் அல்லாதவர்களின் பெயரால் தான் அறுக்கப்படுகிறதா? ஒரு ஆட்டை அறுக்கிறாங்க, மாட்டை அறுக்கிறாங்க கந்தூரிக்காக வேண்டி. சேகு நாயகத்துல பேர்ல அறுக்கிறாங்களா? அவுலியாக்கள்ட பேர்ல அறுக்கிறாங்களா? அல்லது நாதாத்துமார்கள் சாதாத்துமார்கள்ட பேர்ல அறுக்கிறாங்களா? நபிமார்கள்ட பேர்ல அறுக்கிறாங்களா? பிஸ்மில்லா என்பதற்கு பதிலாக பிஸ்மி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அறுக்கிறாங்களா? இப்படி அறுக்கும் வழக்கம் சமூகத்தில் இல்லை. அப்படி யாராவது குண்டக்க மண்டக்க செய்வாங்கன்னு சொன்னா அறுக்கிற அந்த உணவு ஹராமாகி விடும். அல்லாஹ் அல்லாதவர்ட பேர்ல ஆடு அறுத்து கந்தூரி கொடுத்தாங்க, எனவே அந்த ஆட்டு இறைச்சி ஹராம். அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பேர்ல மாட்டை அறுத்து கந்தூரி கொடுத்தாங்க, எனவே அந்த மாட்டு இறைச்சி ஹராம் என்று சொல்லலாம். இப்படி நடைமுறையில் பெரும்பாலும் இல்லவே இல்லை. ரேரா யாராவது செய்யறாங்களோ நமக்கு தெரியல, செய்தால் இந்த நிலையில் ஹராமாகும். அப்படிப்பட்ட ஒரு நடைமுறை இல்லை என்றால் அல்லாஹ்ட பேரை சொல்லிதான் முஸ்லிம்கள் அறுக்கிறாங்கன்னு சொன்னா பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லிதான் அறுக்கிறாங்கண்டா இந்த வசனத்தின் பிரகாரம் அந்த கந்தூரி சாப்பாட்டுல கொடுக்கப்படுகின்ற இறைச்சி ஹராம் ஆகாது. இறைச்சி தான் ஹராம் ஆகாது என்று சொன்னா இறைச்சி மட்டுமா? இஹ்லால் என்றது பிராணிகளை குறிக்குதுண்டா, அறுத்தலை குறிக்குதுண்டா? பொதுவாக அல்லாஹ் தஆலா அல்லாஹ் அல்லாதவர்கள்ட பேர்ல மாமிசம் அல்லாத எந்த உணவு தானம் செய்தாலும் அதை சாப்பிடலாம் என்ற அனுமதியை ஆல்ரெடி தந்துட்டான். மாமிச உணவு ஹராமாக்கப்படும் போது அல்லாஹ் அல்லாதவர்கிட்ட பேர் சொல்லப்படுதா? கந்தூரிகள் அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பேர் சொல்லி அறுக்கப்படவில்லை. அறுக்கப்படவில்லை என்றால் அல்லாஹ் அல்லாதவர்கள்ட பேர் சொல்லப்படவில்லை என்றால் அந்த நிலையில் கந்தூரி சாப்பாடு ஹராம் என்று சொல்ல முடியாது. ஆனால் உணவு ஒன்று ஹராமாக்குவதற்கு இது மட்டும் அடிப்படை அல்ல, இன்னொரு அடிப்படை இருக்குது. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல
5வது அத்தியாயத்துல 3வது வசனத்துல என்ன சொல்கிறான்? பலிபீடங்கள் மற்றும் நேர்ச்சை செய்யப்படுகின்ற இடங்கள்ல அறுக்கப்படுகின்ற உணவு, இங்கேயும் மாமிச உணவு தான் அல்லாஹ் சொல்றான். வமா துபிஹ அலன் நுசுபி, பலிபீடங்களில் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்டவை அதுவும் உங்களுக்கு ஹராம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக ஒரு பிராணியை அறுத்து அந்த பிராணியின் மாமிசத்தை அன்னதானமாக வழங்கினால் அது அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வழங்கப்பட்டதனால அந்த உணவும் ஹராம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அப்ப உணவுல மாமிசம் அல்லாத உணவு அல்லாஹ்வும் ரசூலும் நேரடியா நஸ்ஸின் அடிப்படையில் ஏதாவது தடை செஞ்சிருந்தா மட்டும்தான் தடை. அப்படி இல்லாத நிலையில உணவுல அனைத்து வகையான தானியங்கள், அனைத்து வகையான பழங்கள் எல்லாம் ஹலால் ஆகிரும். மாமிச உணவு 2 வகையில ஹராமாக்கப்படுது. என்ன 2 வகை? ஒன்று அல்லாஹ் அல்லாதவர்களோட பெயர் சொல்லி அறுக்கப்படுதல், 2 அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்படுதல். இப்ப கந்தூரி சாப்பாட்டுல அல்லாஹ் அல்லாதவர்களோட பேர்ல ஒரு பிராணி அறுத்து கந்தூரியில அந்த டம் பிரியாணி அடிச்சு அந்த இறைச்ச விநியோகிக்க மாட்டாங்க, பெரும்பாலும் அப்படி நடக்காது. ஆனால் என்ன நடக்குது? அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக இருக்கிறார்கள். இப்ப சுபஹான மௌலியதுல கந்தூரி கொடுக்குறாங்கன்னா யாருக்காக இருக்கிறாங்க? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அந்த மாட்டை அறுக்கிறார்கள், ஆட்டை அறுக்கிறார்கள். அல்லது வேறொரு தர்கால ஒரு பிராணியா இருக்கிறாங்கன்னு சொன்னா யாருக்காக இருக்கிறாங்க? அல்லாஹ்ட பேர் சொல்லி அறுக்கிறாங்க. ஆனா யாருக்காக இருக்கிறாங்கன்னா அந்த தர்காவில் இருக்கக்கூடிய ஜியாரத்தில் இருக்கக்கூடிய அவுலியாவின் பெயரால் அறுக்கிறாங்க. அப்படி வமா துபிஹ அலன் நுசுபி, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக பலிபீடங்களில் அறுக்கப்படுகின்ற உணவும் உங்களுக்கு ஹராம் என்று அல்லாஹ் சொல்வதனால கந்தூரி சாப்பாடுகள்ல அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்படுகின்ற இறைச்சி இருக்குமெண்டா அந்த இறைச்சி நமக்கு ஹராம். ஒருத்தர் கந்தூரி சாப்பாடு கொடுக்கிறாரு, மாமிசம் உணவு கொடுக்கவே இல்லை. என்ன கொடுக்கிறாரு? டீ விநியோகிக்கிறார், ஐஸ்கிரீம் விநியோகிக்கிறார், அல்லது ஏதோ ஒரு சர்பத்து விநியோகிக்கிறார். இது போன்ற நிலையில அந்த உணவு ஹராமா என்று கேட்டா ஹராம் இல்லை, அதை தாராளமாக உண்ணலாம். அது தன்சலுக்கு ஒத்ததானதாகத்தான் இருக்கிறது. ஆனால் மாமிசம் வழங்கப்படுமையானால் கந்தூரியில அவங்க கிடு கொடுப்பாங்க. அந்த கிடுவுல வெறுமனே சோறு மட்டும்தான் வருமா? இல்ல, அந்த சோரோட சேர்த்து இறைச்சியை மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. இப்ப சோறை தனியா திண்டு இறைச்ச தனியா எங்களுக்கு வைக்கலாமா? எல்லாம் கலந்துரும், ஹராமும் ஹலாலும் கலந்துரும். கலந்த நிலையில வரும்போது அப்ப அந்த மாமிசத்தை உட்கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருக்கும் போது அந்த சோரோடு அது கலக்கும் போது அதையும் நாங்க தவிர்த்து கொள்ளணுமா இல்லையா? தனியாக நெய் சோறு என்ற பேர்ல நெய் சோற நீயத்து சோறன்னு தருவாங்க. நீயத்து சோறு என்ற பேர்ல தனியா சோற தந்தா அது அறுக்கப்படுதல் என்ற காரியத்துக்குள்ள அடங்காது, அதை சாப்பிடலாம். ஆனா இறைச்சையும் போட்டு தந்தா அல்லாஹ் அல்லாதவருக்காக வேண்டி அறுத்த இறைச்சி என்றதுனால அந்த இறைச்சி ஹராமா இல்லையா? இதனாலதான் கந்தூரி சாப்பாடு ஹராம் என்றும் தன்சலோடு ஒப்பிட்டு தன்சல் ஹலால் என்றால் இது மட்டும் எப்படி ஹராம் ஆகும் என்ற நியாயம்? நாங்க உணவு வழங்குற நல்ல காரியத்தை தானே செய்யறோம், உணவு வழங்குங்க. அதுக்காக நீங்க அல்லாஹ் அல்லாதவர்களுக்காகத்தான் ஆடு மாடு அறுத்து உணவு வழங்குவீங்களா? அந்த சிறுக்கை எதுக்கு பண்றீங்க? அந்த சிறுக்கிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும், அந்த ஹராமான வேலையிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்றான்? துதிமு தாம், உணவு வழங்குங்க. அது எந்த நிலையிலும் வழங்கலாம். ரபியுல் அவ்வல்ல மட்டும்தான் உணவு வழங்குற பிரச்சனை இருக்குதா? உணவு வழங்குற அமல் இருக்குதா? எல்லா முஹர்ரம்ல கொடுங்க, சஃபர்ல கொடுங்க, ரபியுல் ஆஹிர்ல கொடுங்க, ஜமாதுல் அவ்வல்ல கொடுங்க, ஜமாதுல் ஆஹிர்ல கொடுங்க, எல்லா காலங்களையும் கொடுக்கலாம். ரமலான்லையும் கொடுக்கலாம். இரவு நேரங்களில் உணவு விநியோகம் செய்ய. உணவு வழங்குதல் என்பது தனி அமல், பிரத்யேகமான அமல். அதை கந்தூரியோட முடிச்சு போடுறீங்களா இருந்தா கந்தூரியில அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக நீங்க மாமிசத்தை அறுக்கிறதுனால, பிராணி ஒன்று அறுத்து அந்த மாமிச உணவை விநியோகிக்கிறதுனால அல்லாஹ் தடை செஞ்சிட்டாங்க. அல்லாஹ் தடை செஞ்சா நாங்க எப்படி ஹலால் ஆக்குறது? அல்லாஹ் ஒன்று ஹராமாக்கினா நீங்க சமூகமே சேர்ந்து கலெக்ஷன் பண்ணி உணவு கொடுக்கறதுனால ஹலால் ஆகிருமா? அப்போ ஒன்றை பண்ணுங்க, கந்தூரியை நீங்க மக்களுக்கு சாப்பிட வைக்கணும் என்று சொன்னா மாமிசம் அல்லாத கிடு விநியோகம் செய்யறதை விட்டுட்டு நெய் சோறு மட்டும் விநியோகம் செய்ய, இறைச்சி போடாதீங்க அதுக்கு. அதே போல இந்த சோறு சம்பந்தப்பட்ட இறைச்சி கலக்கிற உணவு இல்லாம பொதுவான உணவுகளை வழங்குங்கள். அதனை கிடு கொடுத்தா மட்டும்தான் கந்தூரி கொடுத்ததா ஆகுமா? உணவு வழங்குங்க இருக்குது. உணவு வழங்க சொன்னதுனால சோறு கொடுத்தா தான் உங்களோட வயிறு நிறையுமா? வேறு வேறு உணவுகள் கொடுக்க முடியாதா? கொடுக்க முடியும். அதை ஹராம் சொல்ல எந்த முகாந்திரமும் இல்லை. ஆனால் அல்லாஹ் அல்லாதவருக்காக மாமிசத்தை அறுத்து அதை சோத்துல போட்டு கலந்து அதை கொடுத்தீங்கன்னா ஹராமும் ஹலாலும் கலந்த நிலையில
வேணுமேடா இன்னொன்று பண்ணுங்க, நெய் சோறை தனியா கொடுங்க, கிடுவுல இறைச்ச கலக்காம தனியா சோறை கொடுங்க. அது சாப்பிடுறது யாரும் ஹராம் என்று சொல்ல மாட்டோம், ஹராம் என்று சொல்வதற்கு முகாந்திரமும் இல்லை. அல்லாஹ் அல்லாதவருக்காக அறுக்கப்பட்ட மாமிசத்தை தனியா வைங்க, அப்ப அது தேவையில்லைன்னு சோத்தை மட்டும் எடுத்துட்டு போவாங்க. இப்படி செய்யலாம், இப்படி செஞ்சா அது தன்சலுக்கு ஒத்ததானதாக இருக்கும். அதே நேரத்துல இந்த மாதிரி ஒரு காரியம் மார்க்கத்துல இல்ல. இந்த மாதிரி ரபியுல் அவ்வல செலக்ட் பண்ணி அதுல கிடுவை கொடுத்து கந்தூரி ஏற்பாடு செஞ்சு ஒரு குறிப்பிட்ட காலத்துல மட்டும்தான் உணவு வழங்குற அந்த இபாதத்தை செய்யறோம் என்று பிற மத கலாச்சாரங்கள்ல எப்படி இருக்குதோ அது அப்படியே காப்பி பண்ணி செய்றீங்களே, இந்த காரியம் இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது. மார்க்கம் எப்படி சொல்லுது? மார்க்கம் சொல்லுது எந்த நேரமும் உணவளியுங்கள், தேவை உள்ளவர்களுக்கு உணவளியுங்கள், வசதி உள்ளவர்கள் உணவளியுங்கள். அந்த காரியத்தில் ஈடுபட்டுமே தவிர தன்சல் சாப்பிடுவதை ஆகுமாக்கிவிட்டு எப்படி நாங்கள் பரம்பரையாக செய்து வந்த கந்தூரியை இவர்கள் ஹராமாக்குவார்கள் என்று கேள்வி கேட்பது மார்க்கம் அறிந்தவர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அல்ல. இன்னும் சொல்ல போனால் தன்சல்ல அவர்கள் மாமிச உணவை கலப்பாங்களா? புத்த பெருமாண்ட பேர்ல ஏதாவது அறுப்பாங்களா? மாட்டே அறுக்க மாட்டாங்க, ஆட்டே அறுக்க மாட்டாங்க. அவங்க கொடுப்பது வெறுமனே மீன் சம்பந்தப்பட்ட உணவுகளை தான் கொடுப்பாங்க. சோத்தோட கருவாடை கொடுப்பாங்க அல்லது மீனை கொடுப்பாங்க. அவங்க இறைச்சி வைப்பாங்களா? கோழி இறைச்சி வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. அவங்களோட தன்சல்லையும் கோழி இறைச்சி வச்சிருந்தா இது புத்த பெருமானுக்காக அறுக்கப்பட்ட கோழி என்று வரும் என்றால் அதையும் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். விஷயம் தன்சல ஹலாலாக்கி கந்தூரிய ஹராமாக்குறது அல்ல. அல்லாஹ் எதை ஹலாலாக்கினாலும் அதை ஹலாலாக்குறது, அல்லாஹ் எதை ஹராமாக்கினாலும் அதை ஹராமாக்கணும். இதுதான் அடிப்படையான ரூலாக இருக்கிறது. அந்த ரூலுக்கு கீழே இருந்து இந்த காரியங்களை அணுக வேண்டுமே தவிர தன்சல் சாப்பாட்டில் அவங்க பெரும்பாலும் மாமிசம் அல்லாத உணவு தான் கொடுக்குறாங்க, குடிபானங்களை கொடுக்குறாங்க. அவற்றை உண்ணுவது பருகுவது மார்க்க ரீதியாக ஹராமாகாது. அப்படிப்பட்ட தன்சல்களையும் அல்லாஹ் அல்லாதவருக்காக மாமிச உணவை கொடுத்தா அந்த மாமிசமும் ஹராமாகிவிடும். அதையும் சாப்பிட முடியாது என்ற சட்டத்தை சொல்லுமே தவிர பௌத்த மக்களை திருப்திப்படுத்தி ஹலால் என்றும் முஸ்லிம்களை பகைத்துக் கொள்றதுக்காக ஹராம் என்றும் சொல்லக்கூடிய இரட்டை நிலை நம்மிடம் கிடையாது என்பதை அந்த சம்பந்தப்பட்ட வீடியோவை பரப்பிய சகோதரரோடு அவரோட சேர்ந்து இந்த கருத்து நல்ல கருத்து, அற்புதமான கருத்து என்று சொன்ன சகோதரர்களும் விளங்கி கொள்ள வேண்டும். இஸ்லாத்துல ஹலாலாக்குவது ஹராம், ஒரு உணவு ஹராமாக்குவதற்கு ரெண்டு அடிப்படை. ஒன்று அல்லாஹ் நேரடியா ஹராமாக்கின உணவு, அது தானியமா இருந்தாலும் மாமிசமா இருந்தாலும் அல்லாஹ் நேரடியா சொன்னா ஹராம் தான். பன்றியின் இறைச்சி ஹராம் தான், அது அறுக்கப்பட்டாலும் அறுக்கப்படாட்டிலும், அல்லாஹ்ட பேர் சொல்லப்பட்டாலும் சொல்லப்படாட்டிலும், அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக கொடுக்கப்பட்டாலும் கொடுக்கப்படாட்டிலும் நேரடியா அல்லாஹ் சொன்னா ஹராம். ரெண்டாவது ஹராம் ஆக்கிறதுக்குரிய அடிப்படை ஒரு மாமிச உணவா இருந்தா அல்லாஹ் அல்லாதவரின் பேர் சொல்லப்பட்டு அறுக்கப்படுதா, ரெண்டாவது அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்படுதா. இதை மட்டும் பாருங்க. இந்த நிலையில வந்த எந்த உணவு வந்தாலும், அது தன்சலுக்குள்ள வந்தாலும் சரி, கந்தூரியில் வந்தாலும் சரி, எந்த அன்னதானத்தில் வந்தாலும் சரி, அறுக்கப்பட்ட உணவு அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அல்லாஹ் அல்லாதவரின் பேரில் அறுக்கப்பட்டதாக வந்தால் அது ஹராம் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. அந்த அடிப்படையில் தான் கந்தூரியில் விநியோகம் செய்யப்படுகின்ற மாமிச உணவுகள் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்படுகின்ற உணவு என்பதனால ஹராம் என்று சொல்கிறோம். இந்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை.